வா. ஏன் என்ன போட்டு இப்படி பாடப்படுத்துறீங்க? நான் மேஜர். ஏன் இஷ்டப்படி நான் என்ன வேணா செய்வேன். உங்க வேலை என்னவோ அதை மட்டும் நீங்க பாருங்க. ஓ, இப்போ நீ மேஜரா? மேஜர்னு இப்ப திமிரா பதில் சொல்ல தெரியுதுல்ல. வீட்ல கேக்கும்போது ஏன் காலேஜ்ல கூட்டிட்டு போறாங்கன்னு போய் சொல்லிட்டு வந்த. அப்போ என்ன நீ மைனரா இருந்தியா? இந்த பார்க்குக்கு வர்றதுக்குள்ள மேஜர் ஆயிட்டியா? தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீங்க யாரும் நான் யாரும்? எங்க வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க. அதுல நீங்களும் ஒருத்தவங்க தான். அதுக்கு மேல நீங்க யாரும் கிடையாது. லீலா, நீ இப்பதான் சொன்ன சூரிய வம்சத்தோட பொண்ணுன்னு. அதுக்காக தான் நான் இவ்ளோ நேரம் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஐயோ, உங்களோட பெரிய தலைவலியா போச்சு. ஆமா, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? நான் லவ் பண்றேன். ஏன் லவரோட தான் போறேன். இப்ப என்ன அதுக்கு? ஒரு பொண்ணு லவ் பண்றதுன்னு அவ்வளவு பெரிய தப்பா இல்ல பெரிய கொலை குத்தமா? ஏன் நீங்க லவ்வே பண்ண மாட்டீங்களா? லவ் பண்ணா தப்புன்னு யார் சொன்னா லீலா? நிறைய விஷயம் உனக்கு தெரியாது. சொன்னா கேளு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. எங்க போற, யார பார்க்க போறேன்னு வீட்ல உண்மையை சொல்லிட்டு போலாம்ல. என்ன உளறீங்க? நான் லவ் பண்ற பையனை பார்க்க போறேன்னு வீட்ல சொல்லிட்டா போவாங்க? இல்ல அப்படி சொல்லிட்டு தான் போறேன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லல லீலா. நீ லவ் பண்ற பையன் நல்லவனா இருந்தா தைரியமா வீட்ல சொல்லிட்டு போலாம்ல. இவ்ளோ சின்ன வயசுல போய் நான் லவ் பண்ற வீட்ல எப்படி போய் சொல்ல முடியும்? இப்பதானே சொன்ன நீ மேஜர்னு. சொன்ன கேளு லீலா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, நம்ம குடும்பத்துக்கு தான் கெட்ட பேரு. நம்ம குடும்பமா? பயங்கரமா நடிக்கிறீங்களே. உங்களை போய் நம்பணும் பாருங்க. என்ன சொல்லணும்? என் சுதந்திரத்துல தலையிட நீங்க யாரு? இன்னும் ஒரு வார்த்தை பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். அவன் எனக்கு நல்லவன் தான். உங்க பார்வையில அவன் எப்படிப்பட்டவனும் எனக்கு அது தேவையில்லை. அவன் அப்படியே கெட்டவனா இருந்தா இருந்துட்டு போறான். அவன் என்ன என்ன செஞ்சாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. போதுமா? என்ன பேச்சு பேசுற நீ? கோவம் வந்தா என்ன வேணா பேசுவியா? உன் வயசு என்னடி? அதுக்கு தகுந்த மாதிரி பேசு. இப்படி பேச உனக்கு அசிங்கமா இல்ல? இவ்ளோ பேசுறியே, இப்பவே அண்ணம்மாக்கு போன் போட்டு தரேன். என்கிட்ட சொன்ன பதில அவங்க கிட்ட சொல்றியா இல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றியா? சொல்லலீலா. இவ்ளோ நேரம் குரலை வசதி பேசிட்டு இருந்த, இப்பயும் அமைதியா நிக்கிறேன். நான் மேஜர், அப்படிதான் லவ் பண்ணுவேன். அவன் கூட தான் ஊரை சுத்துவேன். அவன் என்ன என்ன பண்ணாலும் கவலை இல்லைன்னு சூரிய வம்சத்துல எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியதானே? நான் சொல்றத கேட்கவே உனக்கு அசிங்கமா இருக்குல்ல? இப்ப புரியுதா நீ பேசினது எவ்வளவு அசிங்கம்னு? நம்மள யாரு கேள்வி கேட்கறது, நம்மள யாரு தடுக்க முடியுங்கிற தைரியம் அப்படிதானே லீலா? இப்போ உன்னை தடுத்து நிறுத்தி பேசிட்டு இருக்கிறது, உன்னை அரைஞ்சது எல்லாம் தப்புன்னு நினைச்சா அதுக்கு சூரிய வம்ச குடும்பத்துல இருக்கிறவங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க தயார். உன் லவ்வர் ஒருவேளை நல்லவனா இருந்தா அது வீட்ல சொல்ல முதல்ல. அப்புறம் நான் வந்து அவனை பார்க்க விடாம பண்ணதுக்கு அவன்கிட்டே போய் மன்னிப்பு கேட்டுடுறேன். இப்போ முதல்ல வந்து வண்டியில ஏறு. வா வா. லீலா, வண்டியில ஏறு. டேய் யாரா? டேய் யாரா எங்களை கடத்த சொன்னது? டேய் சொல்லுங்கடா, அந்த அந்த பொண்ணு கடத்த சொன்னாலா? டேய் கேட்கறல்ல, சொல்லுங்கடா. அந்த அண்ணன் பொண்ணு கடத்த சொன்னாலா? பதினஞ்சு வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்துட்டா. நீ என்ன பெரிய புடுங்கியா? ஒரு குடும்பத்தையே மிரட்டுவியா? ஒரு சின்ன பையன், வாழ வேண்டிய பையன், அவனை விட்டு போவியா நீ? உன்னை எல்லாம் எங்க ஊரா இருந்தா சுட்டு போட்டு போயிட்டே இருப்பேன்.
டேய் என் பையன் சின்ன வயசுல தூக்குல தொங்கினானே, அப்ப எங்கடா போயிருந்த நீ? ஏய் ஆய முடுற முதல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரொம்ப பேசுனேன்னு வை. ஏய் துப்பாக்கி எடுத்து உன் பேரை வாயிலே வச்சு டேய் டேய் வேணாண்டா வேணாண்டா, என் பேரனை ஒண்ணும் பண்ணிடாத. டேய் என் பேரனை ஒண்ணும் பண்ணிடாத. சுடவா பாக்குறியா? டேய் யாரா நீங்க? ஏன்டா இப்படி பண்றீங்க? சொல்லிட்டு பண்ணுங்கடா. நீ என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டா பண்ற? இப்ப என்னமோ கதற. அடுத்தவங்களை கதற விடும் போது உனக்கு எப்படி இருந்தது? உன் பேரனை சுற்றுவேன்னு சொன்னதுக்கே உனக்கு வலிக்குதாடா? புள்ளையாடா வளர்த்து வச்சிருக்கீங்க? பழி வாங்கறதுக்குன்னு ஒரு புள்ளைய வளர்த்த தரங்கெட்ட குடும்பம் தான்டா நீங்க. டேய் யாரா நீ பேசிக்கிட்டே போற? ஏய் வாய மூடுறா. இன்னும் ஒரு வார்த்தை பேசுன கொன்னு கொடல உருவிருவேன். ராஸ்கல், என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது? யாரா யாரா உன் ஃப்ரெண்டு? சந்துருவா? அந்த பொடிப்பைய சந்துரு உன் ஃப்ரெண்டாடா? இன்னைக்கு ஃபுல்லா நீ இப்படியே கதறிட்டு கட, அப்பதான் உனக்கு புத்தி வரும். விடுங்கடா. டேய் விடுங்கடா. யாரா நீங்களா? யாரா நீங்களா? விடுங்கடா. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ண விடுங்கடா. என்ன விடுங்கடா. யாரா நீங்களா? டேய் அந்த அன்னபூர்ணி அனுப்புனாளா? உன்னதா? மாமா ஐயா அம்மா சந்தோஷ். ஐயோ அமைதியா இரு. விடுங்கடா. டேய் விடுங்கடா. டேய் சந்தோஷ் ஏன்டா கத்துற? இந்த மாதிரி பண்ணுவியாடா? டேய் டேய் பண்ணுவேன். டேய் வேணாண்டா. டேய் யாரா நீங்களா? நான் யாருங்கிறது உங்களுக்கு முக்கியம் இல்ல. நான் சொல்ல போற விஷயத்தை மட்டும் நல்லா கேட்டுக்குங்க. ஐயோ பாவன், உங்க வீட்டுல ஒரு கிழவி இருக்க, அதை இன்னைக்கு தூக்கல. இன்னொரு வாட்டி அண்ணம்மா விஷயத்துல தலையிட்டீங்க, உங்க 3 பேர் தலையும் கம்மாயில தனித்தனியா மிதக்கும். டேய் அத சொல்ல நீ யாரா? ஏய் நான் யாருங்கிறது உனக்கு அவசியமே இல்லடா. ஆனா நான் சொன்ன செஞ்சிருவேன். உங்க ஊர்ல உங்க ஆளுங்க கண்டுக்கு முன்னாடியே உங்க 3 பேரையும் தூக்கிட்டு வந்திருக்கேன். ஒருத்தனும் பார்க்கல. இங்கே உங்களை கொண்டு புதைச்சா கூட கேட்கறதுக்கு நாதி கிடையாது. உன் பையனை உங்க 3 பேர் தவிர ஊர்ல யாருக்கும் ஞாபகம் கூட இல்ல. உங்களை கொண்டு புதைச்சா உங்களையும் 10 நாள் இந்த ஊர் மறந்துடும். உன் பொண்டாட்டி மட்டும் தெரு தெருவா பிச்சை எடுத்து அலைய போற. பாக்குறியாடா? பாக்குறியாடா? இந்த பார், எனக்கு ஒரு விஷயத்த 2 வாட்டி சொல்லி பழக்கம் கிடையாது. உனக்கு வயசாயிடுச்சு, அதனால சொல்றேன். இன்னொரு வாட்டி அன்னபூர்ணி வீட்டுல உங்களால ஏதாவது நடந்தது, உங்களை உயிரோடய விட மாட்டேன். டேய் டேய் விடுங்கடா. விடுங்கடா. மாமா அம்மா சந்தோஷ். உன்னதா? டேய் யாரா நீ? எதுக்கு இப்ப கத்துற? உன் கண்ணை எதுக்கு அவுத்து விட்டேன் தெரியுமா? இப்ப பாரு. டேய் அடிங்கடா. டேய் 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 விடுங்கடா. டேய் அடிக்காதீங்கடா. விடுங்கடா. சந்தோஷ் ஐயா. டேய் பாவண்டா, வயசானவர்டா, அடிக்காதீங்கடா. அடிக்காதீங்கடா. ஆமா. டேய் கத்தாத. டேய் போ. உனக்கு இந்த அடியெல்லாம் பத்தாது. இது வார்னிங்னு வச்சுக்கோ. இன்னொரு வாட்டி வாழ ஆட்டினீங்க, இப்படி ஒரு குடும்பம் இந்த ஊர்ல இருந்ததுங்கிறதுக்கான அடையாளமே இல்லாம அழிச்சிடுவேன். டேய் வாங்கடா. டேய் தட்டையாவது அவுத்து விட்டுட்டு போங்கடா. மாமா உன்னதா? உன்னதா? சந்தோஷ். அம்மா அம்மா சந்தோஷ். அம்மா. ஐயோ மாமா, இது அந்த அன்னபூர்ணியோட வேலையாதான் இருக்கும். அந்த அன்னபூரணி நம்ம குடும்பத்தை ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டா. நாமளும் ஒரு கை பாத்திர வேண்டியதுதான். இல்லன்னா என்
புள்ளைய அவன் நிம்மதியா வாழ விட மாட்டா, வாழவே விட மாட்டா. என்ன போற நீ? பாவம் சுப்பண்ண, இந்த காலனி முழுக்க அவர் வீட்டை பத்தியே தான் பேச்சு. புஷ்பா மட்டும் இங்க இருந்திருந்தா தப்பா பேசின வாயை கிழிச்சு தோரண தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டுருப்பா. புஷ்பா இல்லாததான் இங்க பிரச்சனையே. இல்லன்னா நமக்கு மட்டும் என்ன அடுத்த வீட்டு பிரச்சனையை பேசணும்னு ஆசையா? அனு வேலை விஷயமா போயிருக்கா, இந்த புஷ்பா ஏன் கூட போயிருக்கா? அவ பாட்டுக்கு வீட்ல இருக்க வேண்டியது தானே. அப்படி போகலனா மட்டும் நீங்கள என்ன சும்மாவா விட்டுடுவீங்க? இவ்வளவு தூரம் அனு தனியா போயிருக்காளேன்னு பேசுவீங்க, இப்ப ஏன் புஷ்பா கூட போயிருக்காளேன்னு பேசுறீங்க? ஆமாமா, நீ எதுவுமே பேச மாட்ட பாரு. உன்னை பத்தி தெரியாதா எனக்கு? இந்த காலனிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிடக்கூடாது. ஆமா ஆமா, அத ஊதியே பெருசாக்கிடுவாங்க. பாவம் அனு, 4 நாள் ஒரு பொண்ணு வீட்டுல இல்லைன்னா என்னெல்லாம் கதை கட்டி விடுறாங்க. இன்னும் என்னென்ன கதையெல்லாம் இந்த காலனிக்காரங்க கட்டி விட போறாங்களோ. சிவா, நீ இப்ப என்ன சொன்ன? நான் என்னப்பா சொன்னேன்? ஒன்னும் சொல்லியப்பா. இல்ல, அனுன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தே, என்ன சொன்ன? ஏன் சுப்பு, விடு. நீ கேட்டா மனசு ரொம்ப கஷ்டப்படும். இப்ப சொல்லாட்டி எனக்கு கெட்ட கோவம் வரும். என்னன்னு சொல்லு. அது இல்ல சுப்பு, அனுவும் புஷ்பாவும் வீட்டுல இல்ல, அதான் காலனிக்காரன் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு விதமா பேசுறான். என்ன பேசிக்கிறாங்க? கேக்குறேன்ல, சொல்லு, என்ன பேசிக்கிறாங்க? அதை எப்படிப்பா நான் சொல்றது? மரியாதையா சொல்லு சிவா. அனுவும் அவ பாஸ் சூரிய பிரகாஷும். சிவா, என்கிட்ட ஏன் பாக்கத்துற? நான் அனு ரொம்ப நல்ல பொண்ணு தானே சொல்லிக்கிட்டு இருந்தா, நீ தான் கேட்டல்ல. கோவப்படாத சுப்பு, உடனே அணுவை இங்க வரவை, இல்லன்னா இவங்க வாயெல்லாம் அடைக்க முடியாது. அணுவை நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். இவங்க இப்படி எல்லாம் பேசுறத கேக்குறப்ப என் மனசு கஷ்டமா இருக்கு. அப்புறம் நீயாச்சு, உன் பொண்ணாச்சு. என்னப்பா தேய்ச்சிட்டியா? ஒரு 5 நிமிஷம். சீக்கிரம்பா, டைம் ஆகுது. கோவமா காரி துப்பிட்டா மட்டும் ஆச்சா? நாங்களும் அனுவ வேலூருக்கு போசணும். என்னாச்சு? ஏன் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன நடந்தது? இந்த ஆள் மட்டும் 1 நிமிஷம் முன்னாடி வந்திருக்கணும். சுப்பு செருப்பாலே அடிச்சிருப்பாரு. ஹலோ ஹலோ, கூப்பிட்டீங்களா? என்னது, கூப்பிடலையா? கூப்பிடாம எனக்கு எப்படி ரிங் வந்தது? ஹலோ ஹலோ ஹலோ. நீ தண்ணி அடி. காலையில இருக்கிற அத்தனை பேரும் அனுவை பத்தி தப்பா பேசுறாங்கன்னா, ராஸ்கல், எல்லாம் அந்த ரகுபதியோட வேலையா தான் இருக்கணும். புஷ்பா, போனை எடு புஷ்பா. போனை எடு புஷ்பா. ஹலோ, போன் அடிச்சா உடனே எடுக்க மாட்டியா? நீ அறிவில்ல உனக்கு? என்ன சுப்பு, எடுக்க வேணாமா? அதுக்கே கத்துற? கத்துறனா? கொஞ்சமாவது அறிவு இருந்து பேசுறேன் நீ? உங்க 2 பேரும் அங்க இருக்க வேணாம் எவ்வளவு தடவை சொன்ன? கேட்டியா நீ? இங்க ஏகப்பட்ட பிரச்சனை. என்னைய சுப்பு கத்துற? இங்க வரணும்னு ஆசைப்பட்டது யாரு? நானா? உன் பொண்ணு தானே, அவளை கூப்பிட்டு கத்த வேண்டியது தானே? டேய், எனக்கு இப்ப இந்த காரண காரியம் எதுவும் வேணாம். இன்னைக்கு ராத்திரியே 2 பேரும் புறப்பட்டு வந்து சேர்றீங்க, அவ்வளவுதான். என்னாச்சு சுப்பு, ஏன் இப்படி பதட்டமா பேசுற? என்கிட்ட எதுவும் கேட்காத. இன்னைக்கு ராத்திரியே 2 பேரும் கிளம்பி இங்க வந்தே ஆகணும், அவ்வளவுதான். திடுத்துப்புன்னு போன போட்டு நைட்டுக்குள்ள வானா இங்க என்னென்ன சொல்லிட்டு வருது? முதல்ல அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லு சுப்பு. அனுவும் புஷ்பாவும் வீட்டுல இல்ல, அதான் காலனிக்காரன் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு விதமா பேசுறான். அனுவும் அவ பாஸ் சூரிய பிரகாஷும். நம்ம காலனில எப்படி பேசிக்கிறாங்க? நேர்ல பார்த்தா ஒரு மாதிரி, ஆளை பார்க்கலன்னா இன்னொரு மாதிரி பேசிக்கிறாங்க இல்ல? இவங்களெல்லாம் நம்பி எப்படி சுப்பு அங்க வாழ்றது? ஆமா புஷ்பா, இங்க பாரு,
என்னால இந்த காலனி பொம்பளைங்கிட்டலாம் சரிக்கு சமமா பேச முடியாது. இதெல்லாம் நீ தான் வந்து ஏன் என்னன்னு கேட்கணும். இந்த ரகுபதிக்கு நம்ம வீட்டுல என்ன நடக்குது இதே தான் கண்ணு. இதனால இவன் காது ஃபுல்லா நம்ம வீட்டுல தான் இருக்கு. அவன் கண்ட கண்ட விஷயத்தையும் போய் காலனிக்காரங்கிட்டலாம் அணுவை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கான். இல்ல காலனியில இருக்கிறவங்களுக்குலாம் அணுவை பத்தி அப்படி ஒரு தப்பான அபிப்பிராயம் கிடையாது. அணுவை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா இருந்தாலும் இவன் சும்மா சும்மா இதே மாதிரியே சொல்லிட்டு இருந்தா வச்சுக்க, அவங்களும் மனசு மாதிரி கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. புஷ்பா, என்னால முடியல புஷ்பா. ஒரு அப்பனா என் பொண்ணை பத்தி இவங்க எல்லாம் தப்பு தப்பா பேச நினைச்சா என் உடம்பு பத்திக்கிட்டு எரியுது புஷ்பா. நீ வந்து இது என்னன்னு கொஞ்சம் பாரு ப்ளீஸ். நீங்க 2 பேரும் கிளம்பி வந்துருங்க. என்னால முடியல. சுப்பு, என்னாச்சு புஷ்பாமா? சுப்பு போன் பண்ணிச்சு. காலனில அணுவை பத்தி எல்லாரும் ரொம்ப தப்பா பேசுறாங்களாம். அந்த ரகுபதி எல்லாரும் அப்படி பேச வைக்கிறானா. சுப்பு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. என்னையும் அணுவையும் இப்ப உடனே கிளம்பி வான்னு சொல்லி சுப்பு கோவமா போன கட் பண்ணிச்சு. பாவம் சுப்பு அங்க தனியா இருக்கு. நான் மட்டும் அங்க இருந்திருந்தா இப்படி எல்லாம் பேசுறவங்க வாயை கிழிச்சு தொங்க விட்டுருப்பேன். ஆனா சுப்புக்கு அப்படியெல்லாம் பேச வராது. சுப்பு சொல்றதும் ஒரு வகையில சரிதான். நாங்க இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? அனு இங்க வந்தது நிலத்தை வாங்க. ஆனா இங்க என்னெல்லாமோ பிரச்சனை. ஒரு வீட்டுக்குள்ள வந்த அப்புறம்தான் அங்க என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. அதுலயும் இது பெரிய வீடு, பிரச்சனையும் ரொம்ப பெருசா இருக்கு. பேசாம சுப்பு சொல்ற மாதிரி நாங்க கிளம்பி போறதா நல்லது. இந்த நிலம் வேண்டான்னு அணுவே கிளம்பி போனா அது அவ இஷ்டம். ஆனா காலனிக்காரங்க அசிங்கமா பேசுறாங்கன்னு பயந்து நீங்க போறதா இருந்தா அதை நான் ஏத்துக்க மாட்டேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல? ஏதோ கொஞ்சம் தெரியும் சார். இன்னைக்கு நீ முழுசாவே தெரிஞ்சுப்ப. என்ன சார் மிரட்டுறீங்களா? நானும் பெரிய ஆள் தான் சார். கேளம் பக்கத்துல என்ன வந்து அம்மா கேளம்பாக்க என்ன அமெரிக்காவிலயா இருக்கு சார்? கேளம்பாக்கம் வந்து கேட்டீங்கன்னா நான் இருக்கிற இடமே தெரியாதுன்னு சொல்ல வந்தேன் சார். அதுக்குள்ள அவசரப்பட்டு இப்படி பட்டுன்னு அடிச்சிட்டீங்களே சார். உன் பையன் கிட்ட ஒரு வார்த்தை என்னை பத்தி கேட்டிருந்தேன்னா அவனே சொல்லிருப்பான். அவன் வாய்க்குள்ள துப்பாக்கிய வச்சத. அட பாவி சார், அத பத்தி அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை சார். அவன் மட்டும் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருந்தானா நான் உங்ககிட்ட இந்த மாதிரி வீரப்பா பேசிருப்பேனா சார்? நீ அடி வாங்கணும்னே உன் பையன் உன்கிட்ட சொல்லாம இருந்திருப்பான். இருக்கும் சார், இருக்கும், நிச்சயமா இருக்கும். அவன் செஞ்சாலும் செஞ்சிருப்பா சார். அவன் அப்படி சொல்லாம இருந்ததும் நல்லதுதான். 6 அடி இருந்த நீ ஒரே ஒரு அறையில இப்படி 3 அடியா பம்மிட்ட பாத்தியா? I like it. இதுக்கு எங்க ஊர்ல ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு. பரவாயில்லையே, ஒரே அடியில உன் புத்தி சரியாயிடுச்சே. சார், நீங்க மட்டும் என்ன முதல்ல காலனியில பாத்தீங்கல்ல, அன்னைக்கும் இதே மாதிரி ஒரு அறை அரைஞ்சிருந்தீங்கன்னா நான் அன்னைக்கே திருந்தி இருப்பேனே சார். தப்பெல்லாம் உங்க மேல தான் சார். ஓ, ஒரு தடவை செஞ்ச தப்ப திரும்ப செய்யக்கூடாது இல்ல? அடிங்கடா. சார், அடிக்க வேண்டாம் சொல்லுங்க சார். டேய், நிறுத்து. டேய், என்னடா ஓவர் டைம்ல வேலை பாக்குறீங்களா? அங்க வேலூர்லயும் அடி, இங்க சென்னையில அடி பொளந்து கட்டிட்டு இருக்கீங்க. சார், வேலூர்ல யாரு சார் அடிச்சீங்க? இவ்வளவு அடிச்சோம் உனக்கு ஊர்வம்பு கேக்குது இல்ல? தெரியாம கேட்டுட்டேன் சார், ஏதோ தெரியாம கேட்டுட்டேன். வேலூரையே நீங்க கொளுத்துனாலும் சரி, நான் வாயை திறந்து ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன் சார். அது சரி. ஆமா, அணுவை பத்தியும் சூரிய பிரகாஷ் சார பத்தியும் காலனில நீ ஏதோ சொன்னியாமே? அது சார்,
சொல்லு. அது அது சார். அடிங்கடா. சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். விடுங்கடா. அணுவும் அந்த சூரிய பிரகாஷும் யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்களேன்னு. இனிமே நீ காலனில போய் என்ன சொல்லுவ? நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே சொல்லிடுவேனே. அதுவும் உண்மையை மட்டும் தான் சார் சொல்லுவேன். அனு ரொம்ப நல்லவ, சூரிய பிரகாஷ் சார் ரொம்ப 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 நல்லவரு. அனு குடும்பமே ரொம்ப நல்ல குடும்பம், தங்கமான குடும்பம். நான் தான் பொறுக்கி, நான் தான் புறம்போக்கு, நான் தான் எல்லாம். நீங்க வேணா பாருங்க சார், நான் தான் எல்லாம்னு சொல்லுவேன் சார். சார் கரெக்ட் தானே சார்? இனிமே இந்த காலனில யாராவது அணுவை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட கொன்னுடுவேன், கொன்னு. யாராலையும் முடிக்க முடியாத ஒரு ப்ராஜெக்ட முடிக்கிறதுக்காக அவ வேலூருக்கு போயிருக்கா. புரிஞ்சுதா? என்ன இப்படி திருன்னு முழிக்கிற? புரிஞ்சுதான்னு கேட்டான்ல. புரிஞ்சதுன்னா புரிஞ்சதுன்னு சொல்லு, புரியலன்னா புரியலன்னு சொல்லு. அண்ணே, அவளுக்கு புரிஞ்சிருக்கோம். நீங்க வாங்க, நமக்கு நிறைய வேலை இருக்கு. சாந்தா, நீ உள்ள போ. வா. அண்ணே, என்னண்ணே இது? என்ன கொடுமையா இருக்கு? நிமிர்ந்து நிக்கிற தென்னை மரம் மாதிரி சுத்திட்டு இருந்தீங்க அண்ணே. உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இந்த நிலைமை? என்கிட்ட எதுவும் கேட்காதம்மா. உன் அண்ணங்கிறதுனால சொல்றேன், இல்ல உன் காலில் விழுந்து கேட்டிருப்பேன். தயவு செஞ்சு நான் சொல்றத மட்டும் செய். ஐயோ அண்ணே, நீங்க ஏன் காலில் விடணும்? எனக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. புரியாத வரைக்கும் நல்லதுமா. புரிஞ்சிடுச்சுன்னு வையு. சரி வாங்கண்ணே. சிவானா, சிவானா, இனிமே இந்த காலனில யாராவது அணுவை பத்தி தப்பா பேசினாங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன். ஆமா, அணு வேலை விஷயமா வேலூருக்கு போயிருக்கா. புஷ்பாமாவும் கூட போயிருக்காங்க. அணு மாதிரி ஒரு பொண்ணை பத்தி இந்த காலனில தப்பா பேசுறீங்க. மனுஷங்களாயா நீங்களா? புரியுதா சிவானா? ஒண்ணுமே புரியல எனக்கு. அதானே, உங்களை எல்லாம் விட்டுட்டு என்ன அடிச்சான் பாரு, அவனை சொல்லணும். என்னன்னு சொல்றீங்க? உங்களை யாருன்னு அடிச்சாங்க? அந்த ஆண்டவனை சொன்னமா, நீ வேற. ரஞ்சனி, நல்லத சொன்னா இந்த காலனிக்காரங்க புரியலன்னு சொல்லுவாங்க. அதையே நான் இட்டு கட்டி சொன்னேன்னு வைய, கூட சேர்ந்து அவங்களும் சொல்லுவாங்க. ஆனா பொல்லாப்பு எனக்கு தான். எல்லாம் என் தலை எழுத்து. பிரேமா, பிரேமா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் அனு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. நீங்க எப்ப அப்படி சொன்னீங்க? சொன்ன, இப்பவும் சொல்றேன். அனு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த காலனிலேயே கிடையாது. அவ வேலூருக்கு போயிருக்கா. எதுக்கு போயிருக்கானா, அவ கம்பெனியோட ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போயிருக்கா. அனு ரொம்ப நல்ல பொண்ணு. புரியுதா? எனக்கே புரியலன்னு அவளுக்கு எங்க புரிய போகுது? வாங்க அடுத்த வீட்டுக்கு போவோம். அட, நீ வேற எதையாவது சொல்லாம நடமா போவோம். வா. சுப்பு சார், எங்க அண்ணன் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு வந்திருக்காரு. அதான் தெரியுது. நீங்க வேற என்ன வக்காலத்தா? என்ன பேசணுமா உங்க அண்ணனுக்கு? சுப்பு சார், நான் பேசுனதெல்லாம் தப்புதான். இனிமே நான் அப்படி பேச மாட்டேன். அனு ரொம்ப தங்கமான பொண்ணு. அது மட்டும் இல்ல, அனு வேலை விஷயமா இப்போ வேலூருக்கு போயிருக்கா. கூடவே அவன் அம்மாவும் போயிருக்காங்கிறது எனக்கு தெரியும். என்ன திடீர்னு ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறேன்? சுப்பு சார், எல்லாமே திடீர்னு தானே நடக்குது. அதான் இதுவும் திடீர்னு நடக்குது. உன்னை நம்ப முடியலையே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். இனிமே உங்க வீடு இருக்கிற தசை பக்கம் கூட நான் தலை வச்சு படுக்க மாட்டேன் சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். என்னன்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க அண்ணன் இன்னைக்குதான் உருப்படியா ஒரு வார்த்தை பேசியிருக்கான்.
இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தா உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. வாயை திறந்து வேற மாதிரி பேசுறதுக்குள்ள இங்க இருந்து அழைச்சிட்டு போயிடுங்க. சரி வாங்க அண்ணா, நம்ம அடுத்த வீட்டுக்கு போவோம். ஆடா நீ என்னம்மா என்ன ஊர் முழுக்க கூட்டிட்டு போவ போல. ஐயோ இல்ல, வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். சுப்பு சார் வர. மானம் சூடு சொரணை எதுவும் இல்லாத ஜென்மங்கள். அப்பா ஏன்பா இப்படி நோண்டி நோண்டி வர? நான் நல்லா தாண்டா நடந்து வரேன். இல்லப்பா, உன்னை பார்த்தாலே தெரியுது யாரோ உன்னை வச்சு அடி அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. அப்பா உண்மைய சொல்லுப்பா, நீ யாருக்கிட்ட அடி வாங்கின? டிசம்பர் அப்பாவை அப்படிலாம் பேசாதடா. ஐயோ ரொம்ப பாவண்டா அவரே நொந்து போய் வந்திருக்காரு. ரஜினி, இதுக்கு ரெண்டுக்கும் சந்தோஷத்தை பாத்தியா? நான் அன்னைக்கே சொல்லல எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் பையன் தான் முதல்ல கைத்தட்டி சிரிப்பான்னு. ஐயோ அப்பா, நான் கைத்தட்ட மறந்துட்டப்பா. அப்பா நீ காலனி முழுக்க வீடு வீடா போய் ஏதோ சொன்னியாமே, அது என்னன்னு என்கிட்டயும் சொல்லுப்பா, கேட்கணும்னு ஆசையா இருக்குப்பா. ஆமா மாமா, நீங்க சொல்லி உங்க வாயால கேட்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு மாமா. ஒரு தடவை சொல்லுங்க மாமா. என்ன 2 பேரும் விளையாடிட்டு இருக்கீங்களா? போங்க முதல்ல 2 பேரும் உள்ள போடா. அண்ணா என்னண்ணே, ஏன் தான் இப்படி பண்றீங்க? என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி தொலைங்களேன். இல்லம்மா, நம்மளால ஒரு பொண்ணு வாழ்க்கை கடக்கூடாது பாரு, அதான். இதுக்கு மேல என்கிட்ட வேற எதுவும் கேட்டாதுமா. அண்ணனா இது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே. மயில் வாகனம் சொல்லு மயில. அண்ணே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அட வீட்டுக்கு வாங்க மயில, நேர்ல பேசுவோம். எங்க இருக்கீங்க? இல்லண்ணே பரவாயில்ல, நான் போன்லயே சொல்றேன். அட வாங்க மயில, எப்போ வரவர் தானே? அது வந்து என்ன மயில இழுக்கிறீங்க? அது வந்துண்ணே, உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு, அதை மீறி வந்தா வேற மாதிரி ஆயிடும்னு சின்ன முதலாளி மிரட்டிட்டாருண்ணே. அதனாலதான். என் பையன் உங்களை மிரட்டினானா? இது எப்ப நடந்தது? அது உங்களை பார்க்க வந்தலானே, அன்னைக்கு தான். உங்க வீட்டுக்கு வந்துட்டு நான் போகும்போது வந்து மிரட்டுறாருனே. சரி மயில விடுங்க, நான் அவன்கிட்ட பேசுறேன். வீட்டுக்கு வராது இருக்காதீங்க, வாங்க. அது இருக்கட்டும்னே, மீரா மேடம் போன் பண்ணாங்க. அதுதான் அந்த நிலத்தை வாங்குற பார்ட்டி. தெரியும், சொல்லுங்க. அவங்க கொஞ்சம் கோவப்படுறாங்க. ஒரு சின்ன நிலத்தை முடிக்க இவ்வளவு நாளா அப்படி கேக்குறாங்கண்ணே. என்ன மயில, ஒரு நிலத்தை முடிக்கிறது என்ன சின்ன விஷயமா? நிலம் நம்ம கையிலயா இருக்கு? இல்ல, புகுந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு கிட்ட பிறந்த வீட்டுல இருந்து நிலத்தை வாங்கிட்டு வான்னு சொல்றது சுலபமா? அது நம்ம கஷ்டம்னே. அவங்களுக்கு என்ன, சீக்கிரமா முடிக்க சொல்லி அவங்க கட்டாயப்படுத்துறாங்கண்ணே. மயில, நீங்க என்னைக்கு அந்த நிலத்தை பத்தி வந்து சொன்னீங்களோ அன்னில இருந்து நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். நேரங்காலம் கூடி வந்தாதான். நாம தான் அவசரப்பட்ட நிலம் நம்மளுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? இவ்வளவு தூரம் விளக்கமெல்லாம் அந்த பாட்டி கிட்ட சொல்ல முடியாதுண்ணே. ஒரு வாரத்துக்குள்ள கண்டிப்பா முடிச்சு கொடுன்னு கேக்குறாங்கண்ணே. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும்ண்ணே. இவ்வளவு தூரம் வந்துட்டு பார்ட்டி வேற ஆளை பார்த்துட்டா நல்லாவா அண்ணே இருக்கும்? அண்ணே, சட்டு புட்டுன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணி நிலத்தை முடிக்க பாருங்கண்ணே. அப்பதான் பார்ட்டிகிட்டையும் பணம் கொஞ்சம் கூட கேட்க முடியும். ஒரு வாரம் தானே மயில, பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. அண்ணே, ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டா பார்ட்டி டென்ஷன் ஆயிடுவாங்கண்ணே. சொல்லிட்டீங்கல்ல, புரியுது மயில, முடிச்சிடலாம். சரிங்கண்ணே. அப்புறம் என் பையன் மிரட்டினாங்கிறதுக்காக நீ வீட்டுக்கு வராமல இருக்காதீங்க. ஏதோ வந்து வீட்டுக்கு வந்து பேசுங்க. சரிங்கண்ணே. எப்படியாவது பத்மா வாயாலேயே
நிலத்தை கேட்டு வாங்கலான்னா புருஷன் முண்டாட்டிக்குள்ள சண்டை. இவன் வேற சீக்கிரமா முடிச்சு கொடுங்க சாருங்கிறான். என்ன பண்ணணுமோ சீக்கிரம் செய்யணும். கான்வேஸ் டைம் தள்ளி போட முடியாது. ஒத்தரலாம் வேணாம். வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். இந்த வலி மறைஞ்சிடுச்சுன்னா கோபம் குறைஞ்சிரும். ஒவ்வொரு தடவையும் வலிக்கும் போதும் அந்த அன்னபூர்ணி எனக்கு ஞாபகம் வரணும். என் பையனை கொன்னுட்டா, என் வாழ்க்கையே சீரழிச்சிட்டா. இன்னும் அவளுக்கு வெறி அடங்கல. குடும்பத்தோட கொண்டு போய் வச்சு என் மருமக முன்னாடியே என்னையும் என் பேரனையும் ஆளை வச்சு அடிச்சு அனுப்பிட்டா அந்த அன்னபூரணி. இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா இருந்தோம்னா அதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம். பொன்னாத்தா, பொன்னாத்தா. ஏய் விடு. அவ கண்ணு முன்னாடி அவ புள்ள கதறினது அவ மனசுல ஆறாத ரணத்தை ஏற்படுத்திருச்சு. அதான் அவ அப்படி இருக்கா. இப்போ போய் உன் வேலையை பாரு. ஒரு வாட்டி அன்னபூர்ணி வீட்டுல உங்களால ஏதாவது நடந்தது, உங்களை உயிரோடய விட மாட்டேன். சந்தோஷ் போன் எடுக்க மாட்டேங்கிறா. இவன் வேற ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? ஒண்ணும் புரியலையே. நீ கவலைப்படாத அத்தா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் உங்களுக்கு பதில் முறை செய்றேன். ஆளை வச்சு அடிக்கிற அளவுக்கு அந்த அன்னபூர்ணி அசிங்கமா நடந்துக்கிட்டா. ஆனா அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. தாத்தா, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க பண்ணதெல்லாம் போதும். என்னையா பயந்துட்டியா? பயமா? எனக்கா? நான் ஏன் தாத்தா பயப்பட போறேன்? நான் உங்க பேரன் தாத்தா. இருந்தாலும் நீங்க அடிதடி வெட்டு குத்துன்னு போறதெல்லாம் சரியா வராது தாத்தா. அம்மா சொல்றதுதான் சரி. நாம அவங்கள பழி வாங்கணும் தான். அதே நேரத்துல அவங்க கண்ணு முன்னாடி நம்ம சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும் தாத்தா. இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது பண்ண போய் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு யார் தாத்தா இருக்கா? சந்தோஷ், இப்பதாண்டா நீ சரியா யோசிக்க ஆரம்பிச்சிருக்க. இதத்தான் இத்தனை நாளா நான் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதையே நீயும் சொல்லும் போது கேட்கவே சந்தோஷமா இருக்குடா. அது இல்ல தா. இல்ல தாத்தா, அம்மா சொல்றதுதான் சரி. நம்ம யாருன்னு காட்டுறதை விட அவங்கள ஊருக்கு முன்னாடி கேவலப்படுத்தி தலை குனிஞ்சு நிக்க வைக்கிறது தான் முக்கியம் தாத்தா. அப்போ போய் சொல்லலாம், பாத்தீங்களாடா எங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களா? எப்படி உங்களை சந்திச்சிருக்க வச்சோன்னு. சந்தோஷ், என் கண்ணு முன்னாடியே
உன்னை ஆள் வச்சு அடிச்சுட்டான் அந்த அன்னபூரணி. வயசுல பெரியவர்னு கூட பார்க்காம உன் தாத்தாவையும் அடிச்சு மிதிச்சுட்டானுங்க. விடக்கூடாது சந்தோஷ், அவங்கள விடவே கூடாது. நான் சொன்னது மட்டும் இல்ல, அதுக்கு மேலையும் நீ செய்யணும். அந்த அன்னபூரணி குடும்பத்தோட கையேந்திக்கிட்டு நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிக்கணும். என் கால்ல விழுந்து கதறணும். அப்பதான்டா சந்தோஷ் என் வெறி அடங்கும். மா, இது எல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லம்மா. இப்படி எல்லாம் நடக்காம இருந்திருந்தா நீ நினைச்சதெல்லாம் நேரத்துக்கு நடந்து முடிச்சிருப்பமா. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அவ நல்ல நேரம் இந்த தடவை தப்பிச்சிட்டா. ஆனா அடுத்த தடவை அவ தப்பிக்கவே முடியாதுமா. நீ பாத்துக்கிட்டே இருமா. அந்த அன்னபூர்ணி உன் காலை பிடிச்சு கெஞ்ச போற நாள் ரொம்ப தூரத்துல இல்லம்மா. சந்தோஷ், நீ எல்லாத்தையும் செஞ்சிருவேன்னு எனக்கு தெரியும்டா. நான் பெத்த புள்ளடா நீ. சாதிச்சு காட்டுவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குடா. நிச்சயம் செய்வ. உன்னை நான் செய்ய வைப்பேன்.